கடல் ராசானா கடல் ராசானா ரத்தோ சுந்தி முத்து குளித்திடோ கடல் ராசானா கடல் ராசானா Just tell ya about a girl who's a ragamuffin girl. Her eyes like a diamond, smiles like a rainbow. She's an angel, gonna take her to the top. What? Rama 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 கிட்ட வில்ல கேட்டேன். பீமா 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 கிட்ட கதைய கேட்டேன். ரமா 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 கிட்ட வில்ல கேட்டேன். பீமா 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 கிட்ட கதைய கேட்டேன். முருகு 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 முருக கிட்ட மயில கேட்டேன். ஈசை 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 ஈசங்கிட்ட மலைய கேட்டேன். உங்க கிட்ட அன்ப கேட்டேன். உங்க கிட்ட அன்ப கேட்டேன். வில்லே 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 மர வில்லே. லே 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 தில்லு தான் எந்திர வில்லே. Vanakkam and welcome to Namma Veetu Mahalakshmi powered by Brew Instant. நித்யா நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் BA செகண்ட் இயர் லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன். லிட்ரேச்சர் சொல்லும்போது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்ல? ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கேட்டோன்னா அங்க இருக்கிற அந்த ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், அவ போயம்ஸ், அவ எழுதின எஸ்ஸேஸ் அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. அண்ட் திவ்யா? நான் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன் அண்ட் நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். Alright. And ரோஷினி? I'm doing my MA Natya. இங்க தான் சென்னையில, but I'm from Bangalore. நீங்க பட் சென்னையில படிக்கிறீங்க? ஆமா, சென்னையில படிக்கிறேன். Right. And கவிதா? பிகாம் ஃபைனல் இயர் பண்றேன். நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன். சென்னையில ப்ராப்பர் சென்னை? எஸ் மேம். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை. குட். இப்போ நம்ம வந்து விளையாட போற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா சென் தமிழ் பேசும் தமிழச்சி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுக்க போறேன், 1 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். சூப்பரா பேசுனீங்கன்னா 100 மார்க். அதுக்கப்புறம் நடுவில் எத்தனை ஆங்கில வார்த்தைகள் வேற மொழி வார்த்தைகள் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு போகும். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. லெட்ஸ் ப்ளே சென் தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. நித்யா, உங்களுக்கான டாபிக். உங்க அப்பா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்க நல்ல சம்பளமும் வாங்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்க அப்பாவே வேலையை விட்டுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? ரெடி? எஸ். 1 minute is the time and your time starts now. அப்பா அம்மா, நான் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசணும். அப்பா, நீ என்ன சின்ன பிள்ளைந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க, எனக்காக நிறைய செஞ்சிருக்க. சின்ன பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு, நான் படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் என்னை படிக்க வச்சு இன்னொரு நல்ல அந்தஸ்துக்கு என்னை கொண்டு வந்திருக்க. அதனால இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு நல்ல வேலை இருக்கு. அதனால நீ ஓய்வெடு, இனிமே வேலையை விட்டு அம்மாவுக்கு துணையா இருந்துட்டு அம்மா கூட நல்லா சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு, நான் எப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறச்சே உனக்கு சமயம் கிடைக்கிறச்செல்லாம் என் கூட பேசிட்டு எல்லாரும் 3 பேர் சந்தோஷமா வெளில போயிட்டு வீட்டுல நல்லா சந்தோஷமா இருக்கலாம் எல்லாரும். இப்போ உனக்கும் ரொம்ப வயசாயிடுது, இனிமே இந்த வயசுல உன்னை வேலை பண்ண வைக்க சொல்றது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீ வீட்டுல இருந்தனாலே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா சம்பாதிச்சு உனக்கு நல்ல பேர் வாங்கி தந்து உனக்கு வேண்டியதெல்லாம் நான் இனிமே செய்வேன். உங்க 2 பேரை உட்கார வச்சு நான் நல்லா சந்தோஷமா பார்த்துப்பேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராம உங்களை எப்படிலாம் சந்தோஷப்பட வைக்கணுமோ நான் அப்படிலாம் சந்தோஷப்படி வச்சு உங்களை என்னால சொல்லவே முடியாது, அவ்வளோ உங்களால நல்லா பார்த்துக்க முடியும். நீங்க என்ன பார்த்துட்டாலும் நல்லா என்னால உங்களை பார்த்துக்க முடியும். என்னால இது மேல சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை. நீ மட்டும் ஐயோ அழாதீங்க, அழாதீங்க. ஐயோ வேண்டாம்
அழாதுங்க பரவாயில்ல. அவ்வளவு சென்டிமெண்டலா பேசிட்டீங்க. வர்ணத்யா வெல் ஸ்போக்கன். தேங்க்யூ. ஐயராத்துக்கு நீங்க. ஆமா. அத வீட்ல ஆத்துல வரணும் ஆக்சுவலா. வர்ணத்யா வெரி வெல் ஸ்போக்கன். 100 சரி 100 வெச்சுங்க. தேங்க்யூ. அடுத்தது திவ்யா. ரெடி திவ்யா? ரெடி மேம். உங்க டாபிக் என்னன்னா, நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, அன்னைக்கு எக்ஸாம், ஆனா உங்க கால் டிக்கெட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க. உங்க பிரின்சிபல் கிட்ட பேசி எக்ஸாம் எழுதி அனுமதி வாங்கணும். உங்க பிரின்சிபல் கிட்ட எப்படி அனுமதி வாங்குவீங்க? நடந்திருக்கா இந்த மாதிரி டிக்கெட் எல்லாம்? மாதிரி இது வரைக்கும் நடந்தது இல்ல. இது வரைக்கும் இனிமேல் நடக்குதா பார்க்கலாம். ஆஹா, ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா அதுக்காக ப்ரிப்பரேஷன், முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு. ரெடி? ரெடி மேம். 1 minute is the time and it starts now. ஐயா உள்ள வரலாமா? காலை வணக்கம் ஐயா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வர வழியில என்னோட தேர்வுக்கான நுழைவுச்சீட்டை நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன் ஐயா. ஐயா தயவு செஞ்சு என்னை தேர்வு எழுதுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேர்வு எழுதுற நுழைவுச்சீட்டை நான் ஒரு புத்தகத்துக்குள்ள வச்சுட்டு பேருந்துல பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா வர வழியில பேருந்து ரொம்ப கூட்டமா இருந்ததுனால கூட்ட நெரிசல்ல அந்த புத்தகத்தை நான் எங்க விட்டுட்டேன்னு எனக்கே தெரியலையா. இறங்கிட்டு கல்லூரிக்கு நடந்து வரும் போதுதான் எனக்கு ஞாபகமே வந்தது. இன்னைக்கு முக்கியமான தேர்வு நாளையா. தயவு செஞ்சு எனக்கு தேர்வு எழுதுறதுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல சந்தோஷப்படுமையா. என் குடும்பத்துல நான் மட்டும்தான் முதல்ல பொறியியல் படிப்பு படிக்கிறேன். இப்ப நான் முடிக்க போற நிலைமையில இருக்கேன் படிப்பை. இந்த நிலைமையில தயவு செஞ்சு நீங்க தான் என் மேல கருணை காட்டணும். தயவு செஞ்சு என் மேல தயவு கூர்ந்து இது பண்ணுங்கய்யா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் எப்படியாவது திரும்பவும் அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு யார் மூலியமாவது திரும்ப நான் அனுமதி சீட்டோட நாளைக்கு நான் தேர்வு எழுதுறேன். இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்க எனக்கு பண்ணி கொடுங்கய்யா. உங்ககிட்ட நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். நீங்க இவ்வளவு பெரிய உயர் பதவியில இருக்கீங்க. இத்தனை வருஷமா இந்த கல்லூரியில நான் படிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தேர்வும் நான் எழுதாம இருந்ததில்ல. எந்த ஒரு தேர்விலையும் நான் தோற்று போனதாவும் இல்லை. இது என்ன முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கும்? ஆனா ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்ல ப்ரிப்பேர்ட் பண்ணிட்டு, ஆனா இது இப்படியே தமிழ்ல பேச மாட்டீங்களா? சார் மே ஐ கம் இன்? அங்க ஆரம்பிப்போம். சார் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், ஐ ஹவ் லாஸ்ட் மை டிக்கெட். அது எல்லாமே வந்துரும் இங்கிலீஷ்ல. ஆனா தமிழ்ல பேசி நீங்க அசத்திருக்கீங்க. சோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். Thank you மேம். ரோஷினி, யா சண்டை போடுறது பழக்கம் உண்டா? லைட்டா அப்பப்போ. எப்படி சண்டை போடுறீங்கன்னு பாப்போம். உங்களுக்கான டாபிக், நீங்க ஒரு பஸ்ல தினம்தோறும் போயிட்டு வரீங்க. எப்பவுமே ஸ்டாப் விட்டுட்டு தள்ளி தான் நிறுத்துறான். அதனால அன்னைக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சு. கோவத்துல அந்த பஸ் கண்டக்டர் திட்டுறீங்க. எப்படி சண்டை போடுவீங்க? இது நம்ம எப்போ தினமும் எங்க போனாலும் ஸ்டாப் இங்கே இருக்கும், ஆனா பஸ் அந்த பக்கம் நிப்பாட்டுவாங்க. ஓடி போய் பஸ் பிடிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கா? ஓகே, உங்களுக்கான டாபிக் கொடுத்துட்டேன். ரெடியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம், இந்த டைம் இருக்கு. and your time starts now. அண்ணா என்னன்னா எப்பவுமே பேருந்த நிறுத்துற இடத்துல நிறுத்தாம தள்ளி போய் நிறுத்துறீங்க. எப்படின்னா நாங்க எல்லாம் இறங்குவோம். புரிஞ்சுக்கங்கண்ணா, எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்ல. ப்ளீஸ் நான் பேருந்த அந்த நிறுத்துற இடத்துல தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்க இப்படி எல்லாம் செஞ்சாக்கா எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ண்ணா. ப்ளீஸ், நாங்க இங்க ஏறுறத விட அங்க நாங்க நடந்தே வந்துருவோம் அடுத்த ஸ்டாப். நீங்க நிறுத்த இடத்த ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன மாசம் சம்பளம் கொடுக்கறது இல்லையா? அப்போ எதுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கு? சோ அண்ணா ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு நீங்க அந்தந்த ஸ்டாப்ல நிறுத்துங்கண்ணா. இது எங்களோட வேண்டுகோள். நான் சண்டை போட விரும்பல. நான் உங்களை ரொம்ப பணிஞ்சு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே இதுதான் நடக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசானவங்க இருக்காங்க, ஸ்கூல் பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி அங்கிருந்து தள்ளி நடந்து வருவாங்க? புரிஞ்சுக்கங்கண்ணா. இன்னும் டைம் முடியல. ரைட், 8 இங்கிலீஷ் வார்த்தைகள் பிளஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம். Actually, it's very difficult. Why? Because I'm not so fluent. Yeah, what do you speak at home? Kannada. Kannada. It's okay. But you have made an attempt, so I'll still minus. Paavama paathu. Yeah, paavam. Adala. Sorryங்க. 25 marks cut. So 75 points. ரோஷினி உங்களுக்கு. அடுத்து கவிதா. Yes ma'am. Ready? Ready ma'am. உங்களுக்கான டாபிக், நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டோல போறீங்க.
ஆட்டோ மீட்டர்ல 100 ரூபாய் காட்டுது. ஆனா அந்த ஆட்டோக்காரன் 200 ரூபாய் கேட்டு வாங்குறான். சண்டை போட்டுட்டு அந்த 100 ரூபாய் தரமாட்டேன்னு சொல்றீங்க. எஸ்மா. ரெடி? ரெடிமா. அண்ட் ஸ்டார்ட். என்னன்னா அளவு காட்டில 100 ரூபா காமிக்குது, நீங்க 200 ரூபா வாங்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் 100 ரூபாய்க்கு மேல ஒத்த காசு கூட தரவே முடியாது. இதுக்கு மேல நீங்க 200 ரூபா தான் கேட்டீங்கன்னா என்னால ஒரு இதுக்கு மேல நான் மேல் இடத்துல புகார் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? சரியா? சண்டை போட ஆட்டோக்காரன் கிட்ட நான் 100 ரூபாய்க்கு மேல ஒத்த காசு கூட தரமாட்டேன். நான் காவல் நிலையத்துல புகார் பண்றேன். நீங்க என்ன வேணாலும் இது பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் அதை தாண்டி பஸ் அங்க நிக்குது. அதை தாண்டி நேத்து வந்து 3 சக்கரம் வாங்கின ஒருத்தனர் வந்து 100 ரூபா கொடுக்க வேண்டிய காசை நான் 150 ரூபா கொடுத்துட்டேன். எல்லாரும் இப்படியே பண்ணா நாங்களா எப்படி பிழைக்கிறது? பணக்காரனா கொடுத்துருவாங்க, ஏழைனா எங்களால எப்படி பண்ண முடியும்? ஏழை கிட்ட நீங்க ஏன் கொள்ளடிக்கிறீங்க இப்படிலாம்? எங்களால தர முடியாது. இதை நாங்க மேல இடத்துல தான் புகார் பண்ண வேண்டியது வரும். இதுக்கப்புறம் நீங்க 3 சக்கரம் வாங்கணுமே ஓட்ட முடியாத அளவுக்கு நான் பண்றேன் பாருங்க. இப்படிதான் எல்லா ஏழை மக்கள் கிட்ட எல்லாம் கொள்ளடிக்கிறீங்களா நீங்க? இதுக்கு மேல நான் ஒத்த காசு கூட தர முடியாது அண்ணா. இப்படி மனசாட்சியே இல்லாம வாங்குறீங்க நீங்க. இப்படிதான் எல்லார்கிட்டயும் வாங்குறீங்களா மனசாட்சியே இல்லாம? எல்லாரும் மாதிரி நான் கிடையாது. நான் அப்படி தர மாட்டேன். 200 ரூபா தர மாட்டேன். 100 ரூபா மேல வச்சு வாங்குறீங்க நீங்க. 20 ரூபா 30 ரூபா வாங்கலாம். 100 ரூபா மேல வச்சு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியல கொஞ்சம் கூட? என்னால தர முடியாது. ஒத்த காசு கூட தர முடியாது. 100 ரூபா தான் தர முடியும் என்னால. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்தது. பட் ஆரம்பத்துல நிறைய விஷயங்கள் வந்து ரிப்பிட்டேஷன்ல இருந்தது. உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ ஐ ஸ்டில் கட் 20 பாயிண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ். தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ் பேசினாலே கொஞ்சம் தடுமாறுவோம் எல்லாருமே கொஞ்சம். இப்போ என்னன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தாக்கா நித்யா 100 பாயிண்ட் உங்களுக்கு, திவ்யா 100 பாயிண்ட், ரோஷினி 75 பாயிண்ட் அண்ட் கவிதா 80 பாயிண்ட். இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி கண்டுபிடி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் பிளர்டா இருக்கும். பார்த்த உடனே அந்த பிக்சர்ல யார் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 200 பாயிண்ட். பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியல, பிக்சர் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட். தேர்ட் அட்டெம்ப்ட்க்கு உங்களுக்கு 50 பாயிண்ட். கான்செப்ட் கிளியரா இருக்கு? கிளியர். நோ டவுட்? நோ டவுட். நித்யா உங்களுக்காக 200 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் ப்ளீஸ். Who is that? இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய். Yes. Okay. விஜய், right or wrong? பாப்போம். அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி That was Vijay and unga point total score 300 300 points. Thank you. Divya ready? Ready. Divya kaga picture. கண்டுபிடிச்சிட்டேன், பட் ஆனால் டவுட்டா இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க. 2 பேர் மாதிரியே இருக்கு. ஹலோ, ஒருத்தருங்க சொல்ல முடியுங்க, 2 பேர் மாதிரினா 2 பேர் சொல்ல முடியாது. 5 Come on. 4 த்ரிஷா. கேள்வியா இல்ல கன்ஃபார்ம்டு த்ரிஷாவா? த்ரிஷா. த்ரிஷா. த்ரிஷா சொல்லிருக்காங்க. Let's see if that's Trisha. Oh yeah. கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா
இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா சாம்பராணி வாசல்ல வளர்ந்து சிரிக்கி நீ அடி சகுன பார்த்து சடங்கு பார்த்து சிரிச்சு கிரிக்கி நீ சாமிக்கெல்லாம் சகுனம் ஏதும் தேவையில்லையே நீ சாகு போக்கு சொல்வதெல்லாம் நியாயம் இல்லையே கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா Trisha was the right answer. இது என்னன்னா த்ரிஷா வந்து சினிமாக்கு வந்து புதுசுல எடுத்த போட்டோ அது கொஞ்சம் பார்க்க பாவனா மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் டவுட் வந்தது உங்களுக்கு பட் வெரி ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ திங்க் அந்த படத்துல இருந்து எடுத்த ஸ்டில் ரைட் ஆன்சர் 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரோஷினி 75 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு ஆனா இந்த ரவுண்ட் உங்களோட கண்டினியூ பண்ணணும்னா நீங்க ஆடணும் ஓகே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எம்ஏ நாட்டியா நாட்டியா so of course we want to see how you perform தான திகிட்ட திகிட்ட தகின தான தான திகிட்ட தகத தி 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 தான கெந்தடான தான கெந்தடான கெந்தடான அதினவனீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷ விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே கிருஷ்ணா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கணா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானிதவமகமருகரித உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லை நடன பாப சுதிலய கங்கா சரி வர தூங்காது வாடும் மனதினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கு ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான் Thank you. நல்லா ஆடிருக்கீங்க இட்ஸ் பேசிக்கலி கதக் பண்ணிருக்காரு நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து பரதநாட்டியம் எல்லாம் கலந்து அதுல பண்ணிருக்கீங்க அண்ட் வெல் டான்ஸ் பட் இப்போ உங்களுக்காக ஒரு பிக்சர் வர போகுது ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா யூல் பி க்ளோஸ் டு them ஏன்னா 75 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க 200 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கண்டுபிடிச்சேன் குயிக் 100 பாயிண்ட்ஸ்க்காக வேணுமா 100 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் பிக்சர் கிளியரா போடுங்க யா இப்போ சொல்லுங்க ரம்பா think and tell me quick 5 no I'll go with ramba you'll go with ramba okay but even then ramba சொல்லிருக்கீங்க 100 பாயிண்ட்ஸ்க்காக பட் பாப்போம் right or wrong அடியாத்தாடி நீ போகும் பாதை எங்கே பொன்மானே அடி அம்மாடி நான் காற்றில் ஆடும் தீபம்
பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கு. என்ன ராங் ஆன்சர் வந்தது. So I cannot give you any more points. அடுத்தது கவிதா 80 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி? இது வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வரும்போது கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா பாப்போம். 200 பாயிண்ட்ஸ் பிக்சர். சிவாஜி கணேசன் சார். ஓகே 200 பாயிண்ட்ஸ்க்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. Right answer. That was நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். 200 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர். And your score 280. That is 280 points. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திட சீசை. Okay, but Nithya, we'll start with you. 300 points உங்களுக்கு இருக்கு. Ready? Ready. வாங்க. ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு and your time starts now. That's it. ஆனா இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல என்ன கிஃப்ட் உங்களுக்கு இருக்குன்னு பாப்போம். ஓஹோ, உங்களுக்கு வெட் கிரைண்டர். Congratulations. Thank you. இது நான் இல்ல குடுக்குறேன், அப்புறம் கவலைப்படாதீங்க. இப்போ என்னன்னா நீங்க ஆடுவீங்க நாங்க கேள்விப்பட்டோம். சரி, ஓகே. ரெடி? ரெடி. புண்ணம் போல ரொம்ப பண்ணாத புண்ணத்தான செடி வந்து தள்ளி போடாத. சுத்தம் செஞ்ச வெண்ணிலவா நின்று விட்டு என்ன இங்கே ஏதோ செய்யாத. நித்யா, 100 பாயிண்ட் வாங்கிருக்கீங்க. பொன்மணி சார்பாக உங்களுக்கு ஒரு டேபிள் டாப் பெட் கிரைண்டர் பரிசு வேற கிடைச்சிருக்கு. சோ கலக்குறீங்க. அடுத்தது திவ்யா, வாங்க. ரெடி? ரெடி. ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. And your time starts now.
ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. இது உங்களுக்கு. ஆனா இந்த பாக்ஸ்ல என்ன ஜெயிச்சிருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு இண்டக்ஷன் பேக் செட். Congratulations. ஒரு gift hamper and 100 points. 400 பாயிண்ட் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. ரோஷினி வாங்க. ரெடி? யா, ரெடி. And ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்குமா? ஓகே ஓகே. Your time starts now. ரோஷினி, யா, ஒன்னு மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்கீங்க. அண்ட் பாக்ஸ்ல உங்களுக்காக பொன்மணி வழங்கும் மறுபடியும் வெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பாக்ஸ் மட்டும் தான் ஓபன் பண்ண முடிஞ்சது உங்களால. உங்களுக்கு 100 பாயிண்ட். உங்க ஸ்கோர் 175 பாயிண்ட். அடுத்தது கவிதா வாங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட் நான் விளையாட விட மாட்டேன். பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. ரொம்ப நல்லவங்க இருக்கீங்க. ஆனா நீங்க வந்து ஆடினதுக்கு அப்புறம் தான் இது கேம் விளையாடணும். ஆடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ரெடிமா. வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல. சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா தடுக்கல. நான் 18 பட்டிக்கு ராசா என் நகப்பட்டு மலராதோ ரோசா. நான் 18 பட்டிக்கு ராணி என்ன எங்காச்சும் கூட்டிட்டு போனி. பசிக்காம தொட மாட்டேன், ருசிக்காம விட மாட்டேன். வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல. சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா தடுக்கல. பசிக்கோளாறு தானே வந்துடுச்சு. வீணா வைக்கப்படும் கிளிய பூனை தொட்டடிச்சு உரிய. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். மலை மேலே மழை தூர அல மேலே அலமோட்டும். நீ கம்முனுதா வாய் கொஞ்சம் புத்து.
இப்போ உங்க அம்மாக்காக ஒரு gift வாங்கணும்ல நீங்க? எஸ் மேம். ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு and your time starts now. திருடா திருடி டண்டனகா டனகா டண்டனகா டனகா டண்டனகா டனகா திருடா திருடி திருடா திருடி டண்டனகா டனகா டண்டனகா டனகா டண்டனகா டனகா திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி ஒரு பாக்ஸ் தான் ஓபன் பண்ணீங்க ஆனா ஸ்பீடா 3 தடவை ஓடுனீங்க இருந்தாலும் ஒரு பாக்ஸ் தான். சோ 100 பாயிண்ட் கன்ஃபார்ம். டபுள். உங்களுக்கு பிரஷர் குக்கர் and blender. Congratulations. அம்மாக்கு gift வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. So இந்த ரவுண்ட்ல மறுபடியும் ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் பின்னாடி இருக்குது ஸ்கிரீன்ல 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். It will be there only for 10 seconds. படம் பார்த்துட்டு பிக்சர் போனதுக்கு அப்புறம் கேள்வி கேட்பேன். அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணிட்டு யார் எனக்கு சரியான பதில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா அந்த 50 பாயிண்ட்ஸ் எங்கிருந்து வரும்னா நான் தர மாட்டேன். அது ஹையர் ஸ்கோர் மேக்கர் யாரு அவங்க கொடுப்பாங்க. ரெடி? லெட்ஸ் ப்ளே கண்ணா மூச்சி. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு பதில் கொடுக்குறோம். and first picture. Three, two, and one. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்துல சிங்கிள் கலர் பால் எத்தனை இருந்தது? ரோஷினி நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 1 white. White ஒன்னே ஒன்னு பால் இருந்தது சிங்கிள் கலர்ல. ரைட் ஆர் ராங் ஆன்சர்? ரைட் ஆன்சர் 1. ரைட் ஆன்சர் ரோஷினி. and திவ்யா and நித்யா 25 பெரிய மனசு 25 50 கூட போல. பெரிய மனசு பண்ணி 25 கொடுத்துருங்க. So you're going to get 50 points and your score will be 225. And உங்களது 25 points கம்மியா இருக்கு, but you're still leading. Ready? But இப்போதைக்கு high score மேக்க கவிதா நீங்க இருக்கீங்க. Ready for the next second picture. கேள்வி, இந்த படத்தில் புலி பொம்மையின் ரைட் ஹேண்ட்ல என்ன இருந்தது? திவ்யா நீங்க தான் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. கையில என்ன இருந்தது? மேப். மேப். டிகர் கையில மேப் இருந்தது சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? Oh yeah. கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பையா கட்டு கட்டு கேப்ப கட்டு புட்டு புட்டு சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சு கொட்டு ஓ பப்பம்மா இப்போ கவிதா
நீங்க அந்த 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு and your score is back to 425. Ready for the next third picture on the board. Three, two, and one. கேள்வி படத்தில் மேலிருந்து கீழ் மூணாவது ரோல எத்தனை முட்டைகள் இருந்தது? நீங்க மறுபடியும் பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. திவ்யா மேல இருந்து தேர்ட் ரோல எத்தனை முட்டை? மூணாவது ரோல 5 முட்டை. எப்படி 5 சொல்றீங்க? வெர்டிகலி 6 முட்டை, ஹாரிசான்டலா பார்த்தா 5 முட்டை. சோ டோட்டலி எத்தனை முட்டை ஆச்சு? 30 முட்டை ஆச்சு. 30 முட்டை. சோ மூணாவது ரோல எத்தனை முட்டை? 5 தான். 5 தானே? எப்படி பார்த்தாலும் 5 முட்டை தானே? ஓகே, ரைட் ஆர் ராங் பாப்போம். Oh yeah, 5. உடம்ப கொஞ்சேரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா உடம்ப கொஞ்சேரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா நாட்டுப்புற ஆளடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் ஆடையாருடா அடியே அடியே So நித்யா நீங்க தான் 50 பாயிண்ட் அவங்களுக்கு தரணும். நித்யா நீங்க 325 and திவ்யா நீங்க 475 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ரெடி and picture. Three, two, and one. இந்த படத்தில் மொத்தம் எத்தனை புக் இருந்தது? கவிதா நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை புக்ஸ் இருந்தது? 2 புக்ஸ். 1 ரெண்டா ஒண்ணா? 1 புக். பக்கா? 2 மேம். 2 மேம் கன்ஃபார்ம் மேம். கன்ஃபார்ம் 2. 2 புக்ஸ் இருந்தது. 2 புக்ஸ் இருந்தது சொன்னாங்க. அப்புறம் ஒரு புக் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் 2 புக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருக்கு. So let's see right or wrong. Right. அடியே தாறுமாறா தாவுற முதலு என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதுற விசிலு That was the right answer. உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் திவ்யா கொடுக்க போறாங்க. சோ உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு ஃபைனல் ஸ்கோர்ஸ் பார்த்தா நித்யா 325 பாயிண்ட்ஸ், ரோஷினி 225 பாயிண்ட்ஸ், கவிதா 380 பாயிண்ட்ஸ். And இன்னைக்கு மகாலட்சுமி டைட்டில் வின்னர் திவ்யா with 425 பாயிண்ட்ஸ். நம்ம வீட் மகாலட்சுமியோட டைட்டில் வின்னர் திவ்யா. நீங்க 425 பாயிண்ட்ஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கிஃப்ட் ஹேம்பர் மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிற 4 பேரும் நல்ல கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க கையில கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. and that is KPJ நவரத்னங்கள் சார்பாக 3000 ரூபாய் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் உங்க 4 பேருக்கும். So here's your gift hamper. இன்னைக்கு மகாலட்சுமி வந்து இங்கிருந்து இது மட்டும் வாங்கிட்டு போல. மகாலட்சுமி
நீங்க வீட்ல வந்து நல்ல துணி துவைக்கிறது இல்லைன்னு உங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்காக உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக உங்களுக்கு வாஷிங் மிஷின். தேங்க்யூ மேம். அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன். I'll see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி, powered by Brew Instance. Till then, good night. See you. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சர்தா பீடா போல என் பேர தமிழுமா, எவனு ஏறலாமா கோடம் வகம் பசன்னு, இவதா ரஜ நகம் சிறிடு வகிசுன்னு, மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா, கொஞ்ச 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 கொம்புத்தேன் படிச்சிருப்பா, புடிச்சா வச்சு